السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري. اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. رب يسر ولا تعسر وتمم بالخير. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய மார்க்க அறிஞர்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உம்மத் வெல்ஃபேருடைய நிர்வாகிகளே, அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் நமது சமுதாய மக்கள் அனைவருக்கும் நல்லருள் புரிய வேண்டும். இந்த மார்க்கத்தில் நம்மை உறுதிப்படுத்த வேண்டும். சரியான மார்க்க புரிதலையும் பின்பற்றுதலையும் இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருந்து இறுதி மூச்சு வரை அல்லாஹுக்காக வாழக்கூடிய நற்பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்தருள வேண்டும் என்று வேண்டியவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். குறிப்பாக இன்றைய மக்ரிப் தொழுகைக்கு பிறகு பேசிய எல்லா அறிஞர்களும் பேச்சாளர்களும் வாலிபர்களை மையப்படுத்தியே பேசிக்கொண்டிருந்தார்கள். அதே அடிப்படையில் அதை ஒட்டிய தலைப்பு தான் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாலிபர்கள் ஏன் முக்கியம் என்றால், அவர்கள்தான் இந்த சமுதாயத்தினுடைய தூண்களாக இருக்கின்றார்கள், உயிர் நாடிகளாக இருக்கின்றார்கள். ஒரு சமுதாயம் சீர்பெற வேண்டுமென்றால், ஒரு சமுதாயம் உயர்வுகளை எட்ட வேண்டுமென்றால், அந்த சமுதாயத்தினுடைய வாலிபர்கள் சீர்பெற வேண்டும், சரியாக வேண்டும். இன்றைய வாலிபர்கள்தான் வருங்கால தலைமுறையுடைய தலைவர்களாக சமுதாயத்தை வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இன்று பல மேலை நாடுகளிலே வாலிபர்கள் மோசமான ஒரு நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் இசை, ஆடல், பாடல், இது போன்று பொழுதுபோக்குகள் என்ற பெயரில் தங்களுடைய இளமைகளை வீணடிக்கக்கூடிய காரியங்கள் தான். இஸ்லாமை பொறுத்தவரை, முஸ்லிம்களை பொறுத்தவரை, வாலிபர்கள் என்பவர்கள் அல்லாஹு தஆலாவுடைய மார்க்கத்தின் பாதுகாவலர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தின் தூண்களாக வாலிபர்களை வைத்திருக்கின்றார். வாலிபர்களுக்காக மிக விசேஷமான சிறப்புகளை குர்ஆனும் சொல்கிறது, ஹதீஸும் சொல்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா ஒரு அற்புதமான சூறாவை, சூரத்துல் கஹ்ஃப் என்ற ஒரு சூறாவை நம்முடைய வார நாட்களில் மிக சிறப்பான ஒரு நாளோடு தொடர்பு படுத்தி இருக்கின்றார். வெள்ளிக்கிழமையோடு சூரத்துல் ஜும்ஆ தொடர்புடையதாக இருக்கிறது. தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு பாதுகாப்பு கவசங்களாக இருக்கக்கூடிய வசனங்களை கொண்ட சூறாவாக இருக்கிறது. பார்த்தால் அந்த சூறாவுடைய மைய கருத்தே என்னவென்றால் வாலிபர்கள் தான்.
இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம் ஃபஸித்னாஹும் ஹுதா. அல்லாஹ் எப்படி புகழ்கிறான்? அவர்கள் நிச்சயமாக அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட மூமினான வாலிபர்கள், அவர்களுக்கு நாம் ஈமானை அதிகப்படுத்தினோம். வரபத்னா அலா குலூபிஹிம், அவர்களுடைய உள்ளங்களை நாங்கள் பலப்படுத்தினோம். எப்போது இந்த தாவாவுக்காக, மார்க்க பிரச்சாரத்திற்காக, ஓரிரை தௌஹீதுடைய கொள்கைக்காக எழுந்து நின்று அநியாயக்கார அரசனுக்கு எதிராக லா இலாஹ இல்லல்லாஹுவை பிரச்சாரம் செய்தார்களோ அவர்களுடைய உள்ளங்களை பலப்படுத்தினோம், வலிமைப்படுத்தினோம் என்று அந்த வாலிபர்களை அல்லாஹு தஆலா புகழ்கிறான். நபிமார்களை அல்லாஹு தஆலா அத்தாட்சிகளாக ஆக்கியது போன்று அந்த வாலிபர்களை மறுமை நாளுக்கான அத்தாட்சிகளாக அல்லாஹு தஆலா ஆக்கினான். நாளை மறுமை உண்மை என்பது, மரணத்திற்கு பிறகு மக்கள் எழுப்பப்படுவார்கள் என்ற உண்மையை நிரூபிப்பதற்காக, உறுதிப்படுத்துவதற்காக அல்லாஹு தஆலா அந்த வாலிபர்களை தேர்ந்தெடுத்தான். அன்பு சகோதரர்களே, நீங்கள் நினைக்கலாம், குழப்பமான காலத்தில் வாழ்கிறோம், இன்டர்நெட்டுகளால் சூழப்பட்ட காலத்தில் வாழ்கிறோம், ஆபாசங்கள் நிறைந்த காலத்தில் வாழ்கிறோம், அனாச்சாரங்கள் நிறைந்த காலத்தில் வாழ்கிறோம். நம்முடைய ஈமானை எப்படி பாதுகாப்பது என்று சிலர் திகைக்கலாம். இக்காலத்தில் ஈமானை பாதுகாப்பதும் ஈமானிய பிரச்சாரம் செய்வதும் சாத்தியமா என்று கூட நினைக்கலாம். அல்லாஹ்வின் அடியார்களே, நமக்கு முன்னால் சென்ற வரலாறுகளை நினைத்து பாருங்கள். அந்த முன்னோர்கள் கால சூழ்நிலைகள் எல்லாம், அவர்கள் வாழ்ந்த சமுதாய சூழ்நிலைகள் எல்லாம் அவர்களுக்கு சாதகமாக இருந்தபோது அவர்கள் ஈமானை ஏற்றார்களா? அவர்கள் இந்த தாவா பிரச்சாரம் செய்தார்களா என்று கொஞ்சம் நீங்கள் வரலாற்றை எடுத்து படித்து பாருங்கள். கால சூழ்நிலை, சமுதாய சூழ்நிலை எல்லாம் அவர்களுக்கு எதிராக இருந்தது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது போர்வையை தலைக்கு வைத்து காபாவின் நிழலிலே படுத்துக் கொண்டிருந்தார்கள். சில தோழர்கள் வந்தார்கள், அல்லாஹ்வின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த குறைஷி காஃபிர்களுக்கு எதிராக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்த மாட்டீர்களா என்று கேட்டார்கள். ஏன்? அவ்வளவு கொடுமைகளை செய்தார்கள், அடித்தார்கள், ஏசினார்கள், நெருப்பு கங்குகளின் மீது படுக்க போட்டார்கள், பாறைகளை நெஞ்சில் மீது சுமத்தினார்கள், கையால் அல்ல சாட்டைகளால் அடித்தார்கள். இத்தகைய கொடுமைகளை தாங்க முடியாத தோழர்களில் சிலர் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வந்தார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலா ததுஉ அலா ஹவுலா, இவர்களுக்கு எதிராக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்த மாட்டீர்களா? அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? என் சமுதாயமே, அல்லாஹ்வின் அடியார்களே, உங்களுக்கு முன்னால் ஈமான் கொண்டவர்களில் ஒருவரை அழைத்து கொண்டு வரப்படும். கவனிங்க, உங்களுக்கு முன்னால் ஈமான் கொண்டவர்களில் ஒருவரை அழைத்து வரப்படும். அவருடைய இடுப்பளவு மண்ணிலே புதைக்கப்பட்டு ரம்பத்தால் 2 துண்டுகளாக அவர் அறுக்கப்படுவார். ஆனால் அவருடைய மார்க்கத்திலிருந்து அவரை அது திருப்பாது. ஈமானில் உறுதியாக இருந்தார். உங்களிலே ஒருவரை, முன் சமுதாயத்தில் ஒருவரை கொண்டு வரப்படும். இரும்பு சீப்புகள், இரும்பு பற்களை உடைய சீப்புகளை கொண்டு அவருடைய உடலை அப்படியே சீவி அவருடைய சதையிலிருந்து தோலை அப்படியே வகுத்து எடுக்கப்பட்டுவிடும். அந்த நிலையிலும் அவர் ஈமானை விடவில்லை.
அவர் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பதை விடவில்லை. இந்த மார்க்கத்தில் அவர்கள் பலவீனமடையவில்லை. நீங்களோ இப்படி அவசரப்படுகிறீர்களே என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது தோழர்களுக்கு சொன்னதை நினைத்து பாருங்கள். நபிமார்களின் காலங்களில் சமுதாய சூழ்நிலைகள் எல்லாம் அவர்களுக்கு சாதகமாக இருந்ததா? மக்காவிலே இறக்கப்பட்ட மிக முக்கியமான அத்தியாயங்களிலே ஒன்று சூரத்துல் புரூஜை என்றாவது நீங்கள் சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? அதை படித்து அதனுடைய வரலாற்று பின்னணியை அறிந்திருக்கின்றீர்களா? எப்பேற்பட்ட மகத்தான தாவாவை உடைய, எப்பேற்பட்ட மகத்தான ஏகத்துவ அழைப்பை பொருந்திய சூரா அது தெரியுமா? அந்த சூரா சொல்லக்கூடிய வரலாறு என்ன? ஒரு வாலிபர் அல்லாஹ்வை அறிந்தார், மறுமையை புரிந்தார், நபிமார்களின் பாதையை கண்டுகொண்டார், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கிறார். அவருக்கு தெரியும் தன்னைத்தானே கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன் ஆட்சி செய்யும் போது நீ ரப்பு இல்லை, நீ கடவுள் இல்லை, அல்லாஹுதான் இறைவன், அவன்தான் படைத்தவன், படைத்தவனைத்தான் வணங்க வேண்டும் என்று சொன்னால் என்ன நடக்கும் என்று அவருக்கு தெரியும். அன்பு சகோதரர்களே, அந்த கொடுங்கோல் அரசனுடைய பயம் அவரை ஈமானிலிருந்து தடுத்ததா? இஸ்லாமிலிருந்து தடுத்ததா? தாவாவிலிருந்து தடுத்ததா? ஏன் அந்த வரலாறை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். வஸ்ஸமாஇ ذاتில் புரூஜ் வல்யௌமில் மவ்ஊத் வஷாஹிதின் வமஷ்ஹூத் குத்தில அஸ்ஹாபுல் உக்தூதின் நார் ذات الوقود إذ هم عليها قعود وهم على ما يفعلون بالمؤمنين شهود. அந்த சூராவுடைய முக்கியமான வரலாறை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எப்பேற்பட்ட கொடுமை செய்தார்கள். அவருடைய ஒருவரின் அழைப்பால் அந்த ஊர் மக்கள் எல்லாம் இஸ்லாமில் வந்து கொண்டே இருக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே அந்த அறிவிப்பை எடுத்து பாருங்கள். பிறகு இவர்களெல்லாம் இஸ்லாமில் வருவதற்கு இந்த வாலிபர் தான் காரணம் என்று மன்னர் அறிகிறார். அவர் அழைத்து வரப்படுகிறார். அவரை கொல்வதற்காக பல முயற்சிகள் நடக்கின்றன. அல்லாஹு தஆலாவிடத்திலே துஆ செய்கிறார். அல்லாஹும்ம க்ஃபினீஹிம் பிமா ஷி'த. யா அல்லாஹ், இவர்களிடமிருந்து என்னை நீ பாதுகாத்துக்கொள், நீ விரும்பிய வழியிலே என்று. கடலிலே சென்று கவிழ்க்க நாடினால் கவிழ்க்க சென்றவர்கள் கவிழ்ந்து விடுகின்றார்கள். அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். மலையில் சென்று உருட்டி விட வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். அவர்கள் உருண்டு விழுந்து செத்தார்கள். அல்லாஹ் அவரை பாதுகாத்தான். அன்பு சகோதரர்களே, தன்னையே தாவாவுக்கு அர்ப்பணிக்க அவருக்கு ஒரு வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்தான், ஒரு சோதனை. என்னை நீங்கள் கொல்ல நினைக்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய பெயரை கூறினால்தான் என்னை நீங்கள் கொல்ல முடியும். இந்த இறைவனின் இந்த வாலிபனின் இறைவனின் பெயரால் கொல்கிறோம் என்று சொல்லி என்னுடைய நெற்றியை பார்த்து அம்பெறியுங்கள், அப்போதுதான் என்னை நீங்கள் கொல்ல முடியும் என்று கழுமரத்திலே ஏற்றப்பட்டு பிஸ்மி ரப்பி ஹாதல் குலாம், இந்த வாலிபரின் இறைவனின் பெயரால் என்று கூறி அம்பெறியப்படுகிறது. அதில்தான் அவர் இறக்கிறார், ஷஹீதாகிறார். ஊரிலே பெரும்பாலானவர்கள் இஸ்லாமை ஏற்ற நிலையில் மீதமிருந்தவர்கள் எல்லாம் இந்த சம்பவத்தை பார்க்கிறார்கள். பார்த்தவுடன் இந்த அரசன் இறைவன் அல்ல, ரப்பு அல்ல, உண்மையான ரப்பு வானத்திற்கு மேல் இருக்கிறான். இந்த சிறுவர், இந்த வாலிபர் யார் பக்கம் அழைத்தாரோ அவன்தான் உண்மையான ரப் என்று நம்பிக்கை கொண்டு எல்லோரும் அந்த அல்லாஹுவை நம்பிக்கை கொள்கிறார்கள். இந்த தௌஹீதை, அன்பு சகோதரர்களே, நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இந்த வரலாற்றிலிருந்து
எப்போது இஸ்லாமை மக்கள் அழிக்க வேண்டும் என்று எதிரிகள் முயற்சி செய்வார்களோ அப்போதுதான் இந்த இஸ்லாம் வேகமாக பரவும். எப்போது தௌஹீதை ஏற்றுக்கொண்ட மூமின்களையும் ஒழிக்க வேண்டும் என்று எதிரிகள் கங்கணம் கட்டுகின்றார்களோ அப்போது அல்லாஹு தஆலா அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வான். அவர்கள் எந்த திட்டங்களை கொண்டு, எந்த சதி திட்டங்களை கொண்டு, எந்த கெட்ட சூழ்ச்சிகளை கொண்டு இஸ்லாமை முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அந்த சதி திட்டங்களை, அந்த சூழ்ச்சிகளையே அல்லாஹ் அவர்களுக்கு எதிராக மாற்றுவான். அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுத்த வாக்குறுதி, கதபல்லாஹ் லஅக்லிபன்ன அன வருசுலி, அல்லாஹ் விதித்து விட்டான், எழுதிவிட்டான், நிச்சயமாக நானும் என்னுடைய தூதர்களும் தான் வெற்றி பெறுவோம் என்பதாக. அல்லாஹ்வுடைய படை ஒருபோதும் தோற்காது. சயுஹ்ஸமுல் ஜமஅ வ யுவல்லூன துபுர் பலிஸ்ஸாஅத்து மவ்இதுஹும் வஸ்ஸாஅத்து அத்ஹா வ அமர். அல்லாஹ் சொல்கிறான், இஸ்லாமை அழிப்பதற்காக, ஈமானை அழிப்பதற்காக, அல்லாஹ்வுடைய வேதத்தை எதிர்த்து, அல்லாஹ்வுடைய நபியை எதிர்த்து எத்தனை கூட்டங்கள் கூடினாலும், எவ்வளவு பெரிய சக்திகள் ஒன்று கூடினாலும் அவர்கள் எல்லாம் தோற்கடிக்கப்படுவார்கள். சயுஹ்ஸமுல் ஜமஅ, அந்த கூட்டங்கள் தோற்கடிக்கப்படுவார்கள். வ யுவல்லூன துபுர், அவர்கள் புறமுதுகிட்டு ஓடுவார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களை இந்த வாலிபருடைய ஷஹாதத்தை கொண்டு ஈமானுடைய தௌஃபீக்கை அவர்களுக்கு கொடுத்தான். சரி, ஈமான் கொண்டு விட்டார்கள். பிறகு என்ன நடந்தது? மன்னர் கவனித்தாரா? நீங்கள் எல்லாம் மூமின்களாகி விட்டீர்கள், இந்த வாலிபனுடைய ரப்பு தான் உண்மையானவன் என்பதை புரிந்து கொண்டீர்கள், உங்களுக்கெல்லாம் வெகுமதிகள் என்று வெகுமதிகள் கொடுத்து வாழ்த்து கூறி அனுப்பி வைத்தானா? எப்பேற்பட்ட சோதனை! உடனே அகழ் தோண்ட கூறினான், விறகுகளை கொண்டு நெருப்பு மூட்ட கூறினான். அந்த அகழியில் நெருப்பு மூட்டப்பட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒருவர் பின் ஒருவராக அந்த நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறியப்படுகிறார். ஒருவர் கூட முர்த்தத்தாகவில்லை. அல்லாஹ் அக்பர். நாம் என்ன நினைக்கிறோம்? காலங்கள் நமக்கு சாதகமாகட்டும், வேலை கிடைக்கட்டும், நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு தோதுவாக மாறட்டும், சம்பாதித்துக் கொள்வோம், சேர்த்துக் கொள்வோம், நம்முடைய சட்டங்களை எல்லாம் நாம் அனுசரித்துக் கொள்வோம், அதற்கு பிறகு மார்க்கத்தை பின்பற்றுவோமா, மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வோமா என்று யோசிக்கலாம் என்று இருந்தால் அல்லாஹ்வுடைய வெற்றி கிடைக்குமா? இந்த உம்மத்துக்கு கண்ணியம் கிடைக்குமா? இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவினால்தான் அல்லாஹ் உதவுவான். வலயன்சுரன்னல்லாஹு மயன்சுரு, அல்லாஹ்வுக்கு யார் உதவுவார்களோ, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை யார் பற்றி பிடிப்பார்களோ, எனக்கு என்னுடைய மார்க்கம், எனக்கு என்னுடைய தீன், எனக்கு என்னுடைய ரப்பு, எனக்கு என்னுடைய மறுமை என்ற அந்த கொள்கை உறுதியில், அந்த உயர்ந்த அந்த ஈமானிய வலிமையில் யார் வருகிறார்களோ அவர்களுக்குத்தான், அத்தகைய சமுதாயத்திற்குத்தான் அல்லாஹ் உதவுவான். எப்பேற்பட்ட சோதனையை அந்த அகழ் கூட்டத்தார்கள் சந்தித்தார்கள். எல்லோரும் நெருப்பிலே போடப்பட்டார்கள், எரிக்கப்பட்டு விட்டார்கள். ஒருவர் கூட முர்த்தத்தாகவில்லை, ஈமானை விடவில்லை. நினைத்து பாருங்கள், இன்று ஒரு சிறிய சூழ்நிலை மாற்றங்களால், சில அரசியல் அழுத்தங்களால் நாம் மார்க்கத்தை வெளிப்படுத்த, பகிரங்கப்படுத்த பயப்படக்கூடிய நிலைக்கு ஆளாகிவிட்டோம் என்றால் நம்முடைய உள்ளத்திலே எத்தகைய பலவீனமான ஈமான் இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். கடைசியாக அந்த அறிவிப்பிலே வருகிறது, சொல்வதற்கே இதயம் கனக்கிறது. அப்பேற்பட்ட அந்த கடைசி இறுதி அறிவிப்பு, ஒரு குழந்தையோடு ஒரு மூமினான பெண் வருகிறார், கை குழந்தை. அந்த குழந்தையை பார்க்கிறார். பிறகு அந்த நெருப்பு குண்டத்தை
அந்த நெருப்பு அகழ், அந்த நெருப்பு வாய்க்காலை பார்க்கிறார். நான் ஈமானை ஏற்றுக்கொண்டதால் நான் இந்த நெருப்பிலே போடப்படுகிறேன். எனது மடியில் இருக்கக்கூடிய இந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? இது நெருப்பிலே போடப்படுகிறதே, என்ன செய்யலாம் என்று அந்த குழந்தைக்காக, அந்த குழந்தையின் உயிருக்காக பெற்ற தாய் கொஞ்சம் தடுமாறுகிறார். முந்தி சென்று நெருப்பு குழியிலே விழலாமா அல்லது ஈமானை விட்டுவிட்டு இந்த குழந்தையை பாதுகாக்கலாமா என்ற ஒரு சின்ன தடுமாற்றம், தன் உயிருக்காக அல்ல, அதுவும் அந்த குழந்தையின் உயிருக்காக. அல்லாஹ்வின் அடியார்களே, எப்போது சோதனையில் தெளிவாக காது கொடுத்து கேட்டுக்கொள்ளுங்கள், எப்போது சோதனையில் முஸ்லிம்கள் உறுதியாக இருப்பார்களோ, மூமின்கள் ஈமானிலே உறுதியாக இருப்பார்களோ, அல்லாஹு தஆலா அற்புதங்களை நிகழ்த்துவான். அல்லாஹ் அவனுடைய அத்தாட்சிகளை காண்பிப்பான். நம்முடைய ஈமானிய உறுதி இல்லாமல், நம்முடைய மார்க்க பற்றின் உறுதியான நிலைத்தன்மை இல்லாமல் வானத்தின் உதவி இறங்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இல் தஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும் அன்னி முமித்துக்கும் பிஅல்ஃபின் மினல் மலாயிகா. மூமின்கள் ஈமானிலே உறுதியாக வேண்டும், அல்லாஹ்விடத்திலே கெஞ்ச வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும், அல்லாஹ்வின் மார்க்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். எங்களை காப்பாற்றக்கூடியவன் அல்லாஹ்தான். அவனை தவிர வேறு யாரிடமிருந்து எங்களுக்கு எந்த உதவியும் இல்லை. فلا غالب لكم إن ينصر الله فلا غالب لكم وإن يخذلكم فمن ذا الذي ينصركم من بعدي. அல்லாஹ் உங்களுக்கு உதவினால் உங்களை வெற்றி கொள்பவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. அன்பிற்குரிய சகோதரர்களே, காலித் இப்னு வலீதை நினைத்து பாருங்கள். யமன் தேசத்தை வெற்றி கொண்ட அலி இப்னு அபி தாலிபை, முஆத் இப்னு ஜபலை நீங்கள் நினைவு கூறுங்கள். குர்துபாவை, உந்துலுஸை வெற்றி கொண்ட தாரிக் இப்னு ஜியாதை நினைத்து பாருங்கள். இந்திய நிலப்பரப்பை வெற்றி கொண்ட முஹம்மது இப்னு காசிமை நினைத்து பாருங்கள். இஸ்லாமிய வரலாற்றில் முஹம்மது இப்னு சலமாவை நினைத்து பாருங்கள். ராஃபி இப்னு ஹதீஜை நினைத்து பாருங்கள். முஅவ்வித் இப்னு அஃப்ராவை நினைத்து பாருங்கள். ஒவ்வொரு சஹாபியின் வரலாறை படித்து பாருங்கள். இன்று இந்த அமர்வுடைய முதல் பேச்சாளர் பேராசிரியர் அவர்களும் சொன்னார்கள், அதற்கு பிறகும் ஷேக் அவர்களும் சொன்னார்கள். அதையே நானும் உங்களுக்கு இந்த இடைவெளியிலே நினைவூட்டிக் கொள்கிறேன். நாம் நம்முடைய ஹீரோக்களை, நம்முடைய உண்மையான ஹீரோக்கள் யார், நாம் யாரை பின்பற்ற வேண்டும் என்று சஹாபாக்களின் வாழ்க்கை வரலாறை கொஞ்சம் படித்து பார்த்திருக்கிறோமா? இஸ்லாமிய பிரச்சாரம் உலகமெல்லாம் பரவியதே அந்த பிரச்சாரத்தை இந்த உலகத்திற்கு எடுத்து சென்ற அந்த சிறப்பிற்குரிய சஹாபாக்களுடைய வரலாறை கொஞ்சம் படித்திருக்கிறோமா? அவர்களுடைய தியாகம் சாதாரணமானதா? உலக வரலாற்றில் அப்படிப்பட்ட வீரர்களை உலக சமுதாயம் பார்த்திருக்க முடியாது. எந்த ஒரு சமுதாயத்திடம் இஸ்லாம், ஈமான், மறுமையை தவிர வேறு எதுவுமே இல்லை. பாரசீகத்தை வெற்றி கொண்ட போது பாரசீகத்துடைய மன்னன் சைனாவுக்கு ஓடினான். அவனுடைய படைகளில் பல சைனாவுக்கு ஓடினார்கள். முஸ்லிம்களுக்கு எதிராக எங்களுக்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று அப்போதிருந்த சைனாவுடைய மன்னனிடத்திலே அவர்கள் கேட்கிறார்கள். சஹாபாக்களின் வரலாறுகளை படியுங்கள். தௌஹீதினுடைய அந்த ஈமானிய உறுதியை அவர்களுடைய வரலாறுகளிலிருந்து தான் நாம் அறிய முடியும். அப்போது அந்த சைனாவுடைய மன்னர் என்ன கேட்கிறார் தெரியுமா? சரி, இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யமாக கட்டி ஆண்டு கொண்டிருந்த உன்னை, உனது ஆட்சியை, உனது ராணுவங்களை ஒரு சிறிய கூட்டம்
வென்று விட்டார்கள் என்று சொல்கிறாயே, அந்த சிறிய கூட்டத்தை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல். சிஃப்ஹும் லி, அவர்களை பற்றி எனக்கு கொஞ்சம் வர்ணிப்பாயாக என்று கேட்கிறார்கள். என்ன வர்ணிக்க வேண்டும்? அவர்களுக்கு ஏதாவது வேதம் இருக்கிறதா? ஆம், வேதம் இருக்கிறது. என்ன செய்கிறார்கள்? அந்த வேதத்தை இரவில் ஓதுகிறார்கள், பகலில் நடைமுறைப்படுத்துகின்றார்கள். அந்த வேதத்தில் அவர்களுக்கு ஹலால் ஹராம் சட்டங்கள் இருக்கிறதா? ஆகும் ஆகாதவை என்று ஆம் இருக்கிறது. அந்த சட்டங்களை எப்படி அவர்கள் பின்பற்றுகின்றார்கள்? அந்த வேத சட்டங்களில் எது ஹலாலோ அதை மட்டும் செய்கிறார்கள். அந்த வேத சட்டங்களை பாதுகாக்கின்றார்கள். அந்த வேத சட்டங்களை அவர்கள் மீறுவதில்லை. இப்படியாக அல் குர்ஆன் அந்த நபி தோழர்களை அத்தாயிபூன அல்-ஆபிதூன அஸ்-சாயிஹூன அர்-ராக்கிஊன அஸ்-சாஜிதூன் அல்-ஆமிரூன பில் மஅரூஃபி வன்-நாஹூன அனில் முன்கர் வல்-ஹாஃபிதூன லிஹுதூதில்லாஹ் என்று அல்லாஹ் வர்ணிக்கக்கூடிய அந்த வர்ணிப்பை அந்த பாரசீகர்கள் சைனா நாட்டு மன்னனுக்கு வர்ணிக்கின்றார்கள். அப்போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இத்தகைய மக்களை, இந்த தன்மைகளை உடைய மக்களை ஒருபோதும் உலக சக்தியால், எந்த ஒரு சக்தியாலும் வெல்ல முடியாது என்று நினைத்து பாருங்கள். இதைத்தானே அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு முஅத்தா போருக்கு செல்லும் போது எதிரிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது, என்ன செய்யலாம், நமக்கு உதவி வருவதற்காக தாமதிக்கலாமா என்று அந்த சஹாபாக்கள் தங்களுக்குள் ஆலோசனை செய்த போது அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், என் அன்பிற்குரிய தோழர்களே, நமக்கு வெற்றி ஆயுதங்களை கொண்டு அல்ல, நமக்கு வெற்றி எண்ணிக்கைகளை கொண்டு அல்ல, நமக்கு வெற்றி அல்லாஹ்வை கொண்டு. நீங்கள் எதை எதிர்பார்த்து நீங்கள் புறப்பட்டீர்கள்? அல்லாஹ்வின் பாதையில் ஷஹாதத்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக அல்லவா நீங்கள் புறப்பட்டீர்கள். பிறகு ஏன் அந்த ஷஹாதத் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அதை சந்திப்பதற்கு தயங்கி நீங்கள் நிற்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். நினைத்து பாருங்கள், எப்பேற்பட்ட சமுதாயம் இன்று எத்தகைய சமுதாயமாக மாறிவிட்டோம் என்பதாக. அல்லாஹு தஆலா ஒரு உயர்ந்த ஈமானிய சமுதாயத்தை நபியின் மூலமாக உருவாக்கினான். அந்த சமுதாயத்திற்கு குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ். உலக சமுதாயங்களிலேயே சிறந்த சமுதாயம் என்ற பெயரை, என்ற புகழை, என்ற மதிப்பை, என்ற கௌரவத்தை அல்லாஹ் கொடுத்தான். நம்முடைய பணி என்ன? நம்முடைய பொறுப்பு என்ன? நம்முடைய கடமை என்ன? பிற மக்களை போன்று படிப்போம், உத்தியோகத்தை தேடுவோம், பொருத்தமான வேலையை தேடுவோம், ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு தாவுவோம், ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு தாவுவோம். எங்கே வசதி கிடைக்கிறதோ அங்கே ஈமான் இல்லை என்றாலும், இஸ்லாம் இல்லை என்றாலும், ஹலால் இல்லை என்றாலும், ஏன் ஜும்ஆவே இல்லை என்றாலும் அங்கே செட்டில் ஆகுவோம். கேவலமாக இல்லை, அவமானமாக இல்லை. தாயை துறந்து, தந்தையை துறந்து, உறவுகளை முறித்து எங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள்? எந்த துன்யாவை நோக்கி அலைகிறார்களோ அந்த துன்யா இவர்களை ஒரு நாள் ஏமாற்றும். அந்த துன்யா ஒரு நாள் இவர்களை புறக்கணிக்கும். அந்த துன்யா ஒரு நாள் இவர்களை விட்டு விரண்டோடும். பிறகு வாழ்க்கையிலே சொத்துக்களை வாங்குவது, உலக வசதிகளை சேர்ப்பது, இதுதான் வாழ்க்கையா? இதற்குத்தான் அல்லாஹ் நம்மை படைத்தானா? இதுதான் உம்மத்தே முஹம்மதியாவாகிய நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பா, கடமையா? அல்லாஹ்வின் அடியார்களே, அல் குர்ஆனை சுமக்க வேண்டும், அல் குர்ஆனை ஓத வேண்டும். அதனுடைய ஒவ்வொரு வசனமும் நமக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அமானித செய்தி. அல்லாஹு தஆலா குர்ஆனை அமானிதமாக, அவனுடைய தீனை அமானிதமாக சொல்கிறான். இன்னா அரதுனல் அமானா அலஸ் ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபால் ஃபஅபைன யஹ்மில்ஹா
வானங்களால் சுமக்க முடியாத, பூமியால் சுமக்க முடியாத, மலைகளால் சுமக்க முடியாத அமானிதத்தை நாம் சுமந்திருக்கிறோம். மிகச்சிறந்த இறுதி தூதர் நமக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிக சிறந்த வேதம் குர்ஆன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதை பற்றி கவலைப்பட வேண்டும்? யாராவது உங்களை படிக்க வேண்டாம் என்று சொன்னார்களா? சம்பாதிக்க வேண்டாம் என்று சொன்னார்களா? செல்வத்தை சேர்க்க வேண்டாம் என்று சொன்னார்களா? நமது மார்க்கம் அப்படி சொல்லவில்லையே. நமது மார்க்கத்தினுடைய மிக முக்கியமான மூன்றாவது கடமையே ஜகாத்து கொடு என்பது. ஜகாத்து கொடுப்பதற்கு நீங்கள் செல்வந்தர்களாக இருக்க வேண்டும் என்பது நிபந்தனை. ஆனால் சகோதரர்களே, துன்யா அதுதான் நமக்கு இலக்கு அல்ல. ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? துன்யா உன்னை மயக்க வேண்டாம், ஷைத்தான் உன்னை மயக்க வேண்டாம். அல்லாஹ் வியாபாரம் செய்யாதே என்று சொல்கிறானா? படிக்காதே, தொழில் செய்யாதே, வர்த்தகம் செய்யாதே, வேலை செய்யாதே, உயர்ந்த வேலைகளில் நீ படி இருக்காதே என்று சொல்கிறானா? ரிஜாலுல்லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ذிக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலா வ ஈதாஇஸ் ஸகா. அல்லாஹ் என்ன சொல்கிறார்? வியாபாரம் செய்யுங்கள், வர்த்தகம் செய்யுங்கள், அது உங்களை அல்லாஹ்வுடைய நினைவிலிருந்து, தொழுகையிலிருந்து, ஜகாத்திலிருந்து உங்களுடைய நினைவை போக்கிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறார். உங்களுடைய மார்க்கத்திலிருந்து உங்களை தடம்புரள செய்துவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஒரு மூமினுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு முதல் அவனுடைய குறிக்கோள் என்ன? நம்முடைய முதல் குறிக்கோள், நம்முடைய முதல் பொறுப்பு நம்முடைய மார்க்கம். قل إن كان آباؤكم وأبناؤكم وإخوانكم وأزواجكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره. இப்படிப்பட்ட முஸ்லிமாக உருவாக வேண்டும். கைகளில் டிகிரி இருந்தால் இந்த உலக வாழ்க்கையிலே எதிரிகளை வென்று விடலாம் என்று நினைக்காதீர்கள். நம்முடைய டெக்னாலஜிகள், நம்முடைய படிப்புகள், நம்முடைய அறிவுகள், நம்முடைய செல்வங்கள், உலக செல்வங்களையே நாம் வாங்கிவிட்டாலும் கூட எதுவரை நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹுவும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அல்லாஹ்வுடைய மார்க்கமும் மிகைக்காதோ வெற்றி கிடைக்காது. யாருக்கு வெற்றி? யாருக்கு கண்ணியம்? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வுக்கு கண்ணியம். முனாஃபிக்குகள் சொன்னார்கள், லஇர் ரஜஅனா இலல் மதீனதி லயுக்ரிஜன்னல் அஅஸு மின்ஹல் அதல் வலில்லாஹில் இஸ்ஸத்து வலிரசூலிஹி வலில் முஃமினீன். கண்ணியம் யாருக்கு? அல்லாஹ் தஆலா படித்தவர்களுக்கு என்று சொன்னானா? ஆட்சியில் இருப்பவர்களுக்கு என்று சொன்னானா? அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு என்று சொன்னானா? ஒரு முஸ்லிமின் கண்ணியம் அவன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதை கொண்டுதான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் தாயியாக, அழைப்பாளனாக, அதனுடைய பிரச்சாரனாக இருப்பதை கொண்டுதான். நாம் என்ன நினைக்கிறோம்? எந்த அளவு மார்க்கத்தை அமுக்க முடியுமோ, மறைக்க முடியுமோ, எந்த அளவு மார்க்கத்தை காட்டாமல் நம்மை வெளிப்படுத்த முடியுமோ வெளிப்படுத்தலாம் என்று நினைக்கிறோம். ஒரு முஸ்லிம் எந்த அளவு மார்க்கத்தை விட்டு விலகுவானோ, தூரமாகுவானோ, அந்த அளவுக்கு இழிவடைந்து கொண்டே இருப்பான். ஒரு முஸ்லிமுடைய கண்ணியம் அவனுடைய தீனிலே இருக்கிறது. கலீஃபா உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு பலஸ்தீனுடைய மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய சாவியை வாங்க சென்றபோது அவர்கள் சொன்ன வார்த்தையை அபு உபைதாவிடத்திலே என்ன வார்த்தைகள் சொன்னார்கள் என்பது தெரியுமா? நாம் இழிவான ஒரு சமுதாயமாக இருந்தோம். அல்லாஹ் அஅஸனல்லாஹு பிதீனிஹி, அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்தை கொண்டு நமக்கு கண்ணியத்தை கொடுத்தான். ஃபமனிப்தகல் இஸ்ஸ, யார் கண்ணியத்தை தேடுவானோ அல்லாஹ் கொடுக்காத வழியில் அல்லாஹ் அவர்களை இழிவுபடுத்துவான் என்று. அல்லாஹ்வின் அடியார்களே, நமக்கு பொறுப்பு நம்முடைய மார்க்கம். நம்முடைய தாய், தந்தை, குடும்பம், அவர்களை பேண வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த உலகம் சார்ந்த பொறுப்புகளையும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் காஃபிர்களை போல
அதுதான் நமக்கு வாழ்க்கை என்று மாறிவிடக்கூடாது. இன்று பெரும்பாலான வாலிபர்கள் ஒரு பக்கம் அவர்களுடைய நிலைமை என்னவென்றால் படிப்பு, வேலை, பிறகு சம்பாதித்ததை கொண்டு தான் சுகமாக வாழ்வது. எப்படி? சம்பாதித்ததை கொண்டு தான் சுகமாக வாழ்வது. எங்கே சிறப்பாக சாப்பிடலாம், எங்கே சுற்றி பார்க்கலாம், ஒரு வாழ்க்கையில் ஒரு வசதியை தேடியும் அதாவது மன நிம்மதியை தேடியும் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பார்கள். கஷ்டப்பட்டு சம்பாதித்ததை இந்த உலகத்துக்காகவே செலவு செய்வார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இது ஒரு முஸ்லிமுடைய நிலைப்பாடாக இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லிமுடைய நிலைப்பாடு அல்லாஹ்வுடைய மார்க்கம். இந்த மார்க்கத்தை நான் கற்க வேண்டும், படிக்க வேண்டும், இந்த மார்க்கத்தை நான் புரிய வேண்டும், இந்த மார்க்கம் உயர வேண்டும். என்னுடைய செல்வம் எனக்கு அல்லாஹ் கொடுத்தது அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுடைய அடியார்களுக்காக. என்னுடைய செல்வத்தில் எனக்கு எப்படி அதை பயன்படுத்துவதற்கான உரிமை இருக்கிறதோ, எனக்கு அந்த செல்வத்தை கொண்டு என்னுடைய பசியை போக்குவதற்கு, என்னுடைய ஔரத்தை மறைப்பதற்கு என்ன உரிமை இருக்கிறதோ, இதே இந்த செல்வத்தை கொண்டு என் சமுதாயத்தின் பசியை போக்குவேன், என் சமுதாயத்தின் ஏழ்மையை போக்குவேன். என்னால் இந்த சமுதாயத்தில் உள்ள ஏழையான 10 குடும்பங்கள் வாழும், இந்த சமுதாயத்திற்கு பலன் உள்ளவனாக இருப்பேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனிதர்களிலேயே சிறந்தவர்கள் அவர்களில் மக்களுக்கு அதிகமாக பலன் தரக்கூடியவர்கள் என்று. இப்படியாக நம்முடைய வாழ்க்கையை நாம் திருத்த வேண்டும், அமைக்க வேண்டும். இன்று வாலிபர்கள், அவர்கள் மீது நாம் நம்முடைய அக்கறையை செலுத்தாத காரணத்தால் மஸ்ஜிதிலே நாம் தொழுகிறோம் அல்லது நம்முடைய நிகழ்ச்சிகளை நாம் நடத்துகின்றோம். நம்மை சுற்றி முஸ்லிம் வாலிபர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் தெரியுமா? இன்று சிறைச்சாலைக்கு சென்றால் அங்கே எப்படி பிற மதத்தை சேர்ந்தவர்கள் பல குற்றங்களில் அங்கே சிறைபிடிக்கப்பட்டிருக்கின்றார்களோ, போதை மருந்துகளை பயன்படுத்தியதால், போதை பொருட்களை பயன்படுத்தியதால், திருட்டு குற்றங்களால், இன்னும் பிற சமூக சீர்கேடுகளான குற்றங்களால் எப்படி பிற சமுதாய மக்கள் இருக்கிறார்களோ, ஒரு பெரிய அளவு எண்ணிக்கையில் நம்முடைய முஸ்லிம் வாலிபர்களும் அங்கே இருக்கின்றார்கள். பல முஸ்லிம் கிராமங்களிலே, பல முஸ்லிம்களுடைய சிறு நகரங்களிலே முஸ்லிம் வாலிபர்களிடத்திலே போதை பொருட்களை பயன்படுத்துவது சர்வ சாதாரணமாக ஆகிவிட்டது. சில வாரங்களுக்கு முன்னால் அதாவது அதிகமாக மெஜாரிட்டியாக முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய ஒரு ஊரிலே ஜும்ஆ தொழுகைக்கு பிறகு, வெள்ளிக்கிழமை ஜும்ஆ தொழுகைக்கு பிறகு 2 வாலிபர்களுக்கு இடையிலே சண்டை. அந்த சண்டையிலே கஞ்சா போதைக்கு அடிமையான ஒரு வாலிபர் தன்னுடைய நண்பனை வீட்டுக்கு அழைத்து சென்று வீட்டுக்கு வெளியிலே நிறுத்தி வைத்து விட்டு உள்ளே சென்று கத்தியை கொண்டு வந்து அந்த வாலிபனை அந்த இடத்திலேயே குத்தி கொள்கிறான். எங்க நடந்தது? முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் நகரத்திலே வெள்ளிக்கிழமையிலே. சில ஆண்டுகளுக்கு முன்னால் இதே இந்த போதை தகராறிலே ஒரு முஸ்லிம் அழைப்பாளர் குத்தி கொல்லப்படுகிறார். இன்று முஸ்லிம் நகரங்கள், முஸ்லிம் தெருக்கள், முஸ்லிம் குடும்பங்கள் இந்த போதை பொருட்களால், இந்த போதை பழக்கத்தால் அவர்களுடைய வாலிபர்கள் சீரழிவதை கண்டு மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு நேற்றைய தினத்தில் ஒரு செய்தி வருகிறது. நல்ல பையன், நல்ல வாலிபன், அவனுடைய நண்பர்கள் மூலமாக போதை பொருளுக்கு அடிமையாகி விடுகிறான். அந்த பொருள்களை விற்கக்கூடிய நபர்களோடு அறிமுகமாகி விடுகின்றான். கடைசியில் காவல்துறை கைது செய்யும் போது இவனும் அங்கே சிக்கிக் கொள்கிறான். இது ஏதோ 1000ல் ஒன்றல்ல, சர்வ சாதாரணமாக சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, முஸ்லிம் வாலிபர்களிடத்திலும் முஸ்லிம் வாலிப பெண்களிடத்திலும் ஹராமான தொடர்புகள், ஆண்களுக்கு பெண்களோடு, பெண்களுக்கு ஆண்கள் என்று இத்தகைய ஒரு கெட்ட ஒரு சமூக சீர்கேடு ஒரு முஸ்லிம் சமூகத்திலே எப்படி ஊடுருவ முடியும்? எந்த சமூகத்தை பார்த்து அல்லாஹு தஆலா அவர்களுடைய கற்பத்தை அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள், அவர்களுடைய ஒழுக்கத்தை அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானோ,
எந்த சமுதாய ஆண்களை பார்த்து பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானோ, எந்த சமுதாய பெண்களை பார்த்து உங்களது பார்வைகளை தாழ்த்துங்கள், நீங்கள் கால்களை தட்டி நடக்காதீர்கள், உங்களது அலங்காரங்களை வெளிப்படுத்தாதீர்கள், அந்நிய ஆண்களுக்கு முன்னால் நீங்கள் வெளியே வராதீர்கள், ஹிஜாப் அணிந்து வாருங்கள், வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் உலா என்று அல்லாஹ் ஒழுக்கம் கற்பிக்கின்றானோ, அந்த சமுதாய பெண் தன்னுடைய கணவன் அல்லாத ஒரு ஆணோடு அவள் பழகுகிறாள், அவனோடு இரவு தங்குகிறாள், அவனோடு பயணம் செய்கிறாள் என்றால் எந்த அளவு சமுதாய சீர்கேடுகள் இந்த சமுதாயத்திலே ஊடுருவி விட்டன என்பதை யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படி பல விஷயங்களை நாம் எடுத்து இன்று சர்ச்சை செய்யலாம். இதற்கு என்ன காரணம்? நம்முடைய பொறுப்பு இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வது. ஹாதா பலாக் லியுன்தரு பிஹி வலியஅலமு அன்னமா ஹுவ இலாஹு வாஹித். இந்த மார்க்கம் நாம் ஓதுவதற்கு, நாம் படிப்பதற்கு மட்டுமல்ல, மக்களுக்கு எடுத்து பிரச்சாரம் செய்வதற்கு, மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு. அந்த பணியிலே நாம் செய்த அலட்சியம், அந்த பணியிலே நாம் செய்த குறைபாடுதான் இத்தகைய பின்னடைவுக்கு காரணம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகவே அன்பிற்குரிய முஸ்லிம் பெருமக்களே, குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய என் வாலிப சகோதரர்களே, என் வாலிப சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தீனை கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய பொறுப்பை மறந்து விடாதீர்கள். இந்த மார்க்கம் நமக்கு கொள்கையை போதிக்கிறது, இந்த மார்க்கம் நமக்கு ஒழுக்கத்தை போதிக்கிறது, இந்த மார்க்கம் நமக்கு நற்குணத்தை போதிக்கிறது, இந்த மார்க்கம் நமக்கு ஹலாலான வாழ்க்கையை போதிக்கிறது, இந்த மார்க்கம் நம்மை மறுமைக்காக தயார்படுத்துகின்றது. உலக மக்களுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்க செய்தியை எடுத்து சொல்லக்கூடிய பொறுப்பை இந்த மார்க்கம் நமக்கு கொடுத்திருக்கிறது. ஆகவே இந்த மார்க்கத்தை முன்வைத்து, இந்த மார்க்கத்தை அடிப்படையாக வைத்து நம்முடைய வாழ்க்கையை அமைப்போமாக. நம்முடைய படிப்பு, வேலை, நம்முடைய உலக தேவைகள் அனைத்தையும் இந்த மார்க்கத்தை அடிப்படையாக வைத்து நாம் வாழும் பொழுது கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வெற்றியை கொடுப்பான். யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு அன்சார் அல்லாஹ், மூமின்களே அல்லாஹ்வுடைய உதவியாளர்களாக மாறுங்கள் என்று அல்லாஹ் அழைக்கிறான். அல்லாஹ்வுடைய உதவியாளர்கள் யார்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள். இஹ்ஃபதில்லாஹ் தஜிதுஹு துஜாஹக், இஹ்ஃபதில்லாஹ் யஹ்ஃபதுக், அல்லாஹ்வை பாதுகாத்துக்கொள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய சட்டத்தை பாதுகாத்துக்கொள், அல்லாஹ் பாதுகாப்பான், அல்லாஹ்வை உனக்கு உதவியிலே காண்பாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வாக்கை உண்மையாக நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கலாம். நம்முடைய பயங்களை அல்லாஹ் போக்குவான். இப்போது என்ன ஒரு அச்ச நிலையோ, இந்த அச்ச நிலையை மாற்றி அல்லாஹ் நமக்கு கண்ணியத்தை, வெற்றியை, பாதுகாப்பை, உயர்வை கொடுப்பான். ஃபலா தஹினு வலா தஹ்சனு வ அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். கோழையாகாதீர்கள், பயந்து விடாதீர்கள், சோர்ந்து விடாதீர்கள். கண்டிப்பாக வெற்றியை அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கிறான். நஸ்ரும் மினல்லாஹ் வ ஃபத்ஹுன் கரீப். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உதவி கண்டிப்பாக இருக்கிறது, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சமீபத்தில் வெற்றி இருக்கிறது என்ற அல்லாஹ்வின் வாக்குறுதியை பெறுவோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும், நம்முடைய தலைமுறையினருக்கும், உலக முஸ்லிம்களுக்கும் இந்த மார்க்கத்தில் நிலைத்திருக்கக்கூடிய, இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய உறுதியான அந்த மனப்பான்மையை, உறுதியான மனநிலையை, பக்குவத்தை, பண்பை அல்லாஹ் தந்தருள்வானாக. குழப்பங்களை விட்டு, தடுமாற்றத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. நயவஞ்சகம் கலக்காத, குஃப்ரு கலக்காத, ஷிர்க் கலக்காத, தடுமாற்றம், வழிகேடுகள் கலக்காத ஈமானை, இஸ்லாமை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. நம்முடைய இஹ்லாஸை அல்லாஹ் அதிகப்படுத்துவானாக. சுன்னாவின் அடிப்படையிலே வாழ்ந்து, சுன்னாவை பரப்பி, அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கும் சேவை செய்து, அல்லாஹ்விற்கு பொருத்தமான வாழ்க்கை வாழ்ந்து அல்லாஹ்வை சந்திக்க நற்பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த, அதற்கு உதவி செய்த ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும், அழைப்பாளர்களுக்கும், தாயிகளுக்கும், ஆலிம்களுக்கும் அல்லாஹு தஆலா பரக்கத் செய்வானாக. உதவியாளர்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.